ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதாக சொல்லி கோயம்பேடு பஸ் நிலையத்தை கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினார்கள். 2023 பஸ் நிலையம் திறக்கப்பட்ட முதல் நாளில் இருந்தே பிரச்சினைதான். இதனால் சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் மக்கள் படாத பாடுபட்டார்கள். கிளாம்பாக்கம் வரை பஸ்ஸில் செல்ல வேண்டியிருந்தது. கடுமையாக அவதிப்பட்டார்கள். அதன் பிறகே அவசரமாக கிளாம்பாக்கத்தில் ஒரு ரயில் நிலையத்தை அமைக்கும் பணி தொடங்கியது. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலையை கடப்பதற்கும் புதிதாக அமைக்கப்படும் ரயில் நிலையத்துக்கு மக்கள் நடந்து செல்லும் வகையிலும் நடை மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. முதல் கட்டமாக கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலையை கடக்கும் விதமாக நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு துவங்கி நடந்து வருகிறது. இந்த மேம்பாலத்துக்கான வடிவமைப்பை சென்னை ஐஐடியின் கியூப் எனப்படும் ஆய்வு மையம் பரிந்துரைத்தது. இந்நிலையில் நடை மேம்பாலம் ஜிஎஸ்டி சாலையை கடக்கும் இடத்தில் லேசாக கீழே இறங்கியது போல காணப்படுகிறது. கட்டுமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் இந்த தவறு நடந்துள்ளது என சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வைரலாகி வருகின்றன. பாலத்தின் மீது மக்கள் நடக்க துவங்கும் போது இன்னும் இறங்கக்கூடும் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடப்படுகின்றன. இதனிடையே தாங்கள் பரிந்துரைத்தபடிதான் கட்டுமான பணிகள் நடக்கிறதா என்பதை அறிய ஐஐடி ஆய்வு மைய வல்லுநர்கள் சமீபத்தில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நடை மேம்பாலத்துக்கான படிக்கட்டுகள், சாய்வு தளங்கள், தூண்கள் இணையும் இடங்கள் ஆகியவை வரைபடத்தில் பரிந்துரைத்தபடி இல்லை. இந்த குறைபாடுகள் தொடர்ந்தால் பயன்பாட்டுக்கு வரும்போது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என ஐஐடி வல்லுநர்கள் சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். நடை மேம்பாலம் சற்றே கீழே இறங்கியிருப்பது போல இருப்பது கட்டுமான கோணத்தில் பார்த்தால் ஒரு குறைபாடுதான். இதை சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல தரப்பினரும் வலியுறுத்துகின்றனர். இது பற்றி சிஎம்டிஏ உயர் அதிகாரி கூறுகையில், கிளாம்பாக்கம் நடை மேம்பால குறைபாடுகளை சரி செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன. 10 நாட்களில் குறைபாடுகள் முழுமையாக சரி செய்யப்படும் என்றார். ஜிஎஸ்டி சாலையை கடக்க அமைக்கப்படும் நடை மேம்பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து சந்தேகங்கள் எழுப்பப்படுவது குறித்து பயணிகள் அச்சப்பட தேவையில்லை. நடை மேம்பாலம் பலம் வாய்ந்த முறையிலேயே அமைக்கப்பட்டு வருகிறது என கிளாம்பாக்கம் பஸ் நிலைய நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. ஜிஎஸ்டி சாலையில் நடை மேம்பால கட்டுமான பணி நடப்பதால் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மார்க்கத்தில் செல்லும் வாகனங்கள் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது. பஸ் நிலைய வளாகத்தில் பல இடங்களில் வேகத்தடை அமைக்கப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்படுகின்றனர்.